ஓகே, ஃபைன். பாரதியாரை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மாநாட்டில் கலந்துக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார். சரிங்களா? வருஷம் வருஷம் வந்து ஐஎன்சி மாநாடு நடக்கும். இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும். அதில் கலந்துக்கிற ஒரு வழக்கத்தை இவர் கொண்டிருந்தார். சரிங்களா? சரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில தேசிய பிரச்சனைகள்லாம் சில சில பேர்கிட்ட வந்து விவாதிப்பார். அதெல்லாம் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், வி சுப்பிரமணியம், இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா தேசிய பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடுவார். சரிங்களா? ஓகே. ஐஎன்சி மாநாடு 1905 பார்த்தீங்கன்னா பனராஸ்ன்ற அப்படிங்கிற இடத்துலையும், 1907 சூரத்தில் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? 1905 பனராஸ், 1907 சூரத். சரிங்களா? இந்த ஐஎன்சி கூட்டத்தில் சில தலைவர்களால் பாரதியார் வந்து ரொம்ப மதிக்கப்பட்டார். சரிங்களா? இவருடைய இலக்கிய சிந்தனை, இவருடைய பேச்சாற்றல், இவருடைய கவிதை எழுதும் திறன், இதெல்லாம் பார்த்து ரொம்ப நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டார்கள். சரிங்களா? ஈர்க்கப்பட்டார்கள். சரிங்களா? இவரால் கவரப்பட்டவர்கள் அவங்களாம். 1905 பனராஸ் கூட்டத்திலையும் சரி, 1907 சூரத் மாநாட்டிலையும் சரி. சரிங்களா? ஏன்னா இவருடைய திறமைகள் அங்கெல்லாம் வெளிப்பட்டுது. அதனால் வந்து பாரதியார் வந்து பிரபலமாக அறியப்பட்டு தலைவராக மாறினார். சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக செயல்பட்டவர். சரிங்களா? ஏற்கனவே பார்த்துருப்போம், சில சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சாருன்னு சொல்லி ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக பாரதியார் வந்து செயல்பட்டார். சரிங்களா? ஓகே. என்ன மாதிரிலாம் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பூநூலை பற்றி, பூநூலை இருக்குல்ல, பூநூல் அணிவது பிராமணர்களுடைய ஒரு சமய அடையாளம். சரிங்களா? அதை வந்து அகற்றினார். அகற்றுறது மட்டும் இல்லாமல் பட்டியல் சாதியினர்னு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை வந்து பூநூலை வந்து அணிய செய்தார். ரொம்ப மிகப்பெரிய ஒரு புரட்சி பாருங்க. இவர் வந்து அணியக்கூடியதை எதிர்த்து கட்டினாரு, கழட்டி போட்டாரு. அட்டவணை சாதியினருக்கு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பூநூலை அணிய செய்து ஒரு புரட்சியை செய்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேதமும் ஓத செய்தார் அவர்களை. சரிங்களா? ஓகே. சரி, இந்துக்களில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்தாரா, முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து கவனிச்சாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களையும் சகோதரர்களார அனுசரித்தார். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நடத்துகிற கடையில் பார்த்தீங்கன்னா தேநீர் பருகிறது, தேவாலயத்துக்கு போயிட்டு வர்றது, சீர்திருத்தங்களில் நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, புரட்சிகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் நிறைய மிகப்பெரிய அறப்பரிய விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கார். சரிங்களா? ஓகே. இதனால் பாரதியார் தங்கியிருந்த அக்கம் பக்கம் வீட்டில இருந்துலாம் நிறைய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இவர் வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டி சார்ந்தவர், இவர் செயல்படுறது எல்லாமே இவர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்க கருதி நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரிங்களா? இவர் குழந்தை திருமணம், வரதட்சணை முறை தீவிரமாக வந்து எதிர்த்தார். குழந்தை திருமணம் கூடாதுன்னு சொன்னார். வரதட்சணை முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். விதவையாக இருந்தால் ஒரு பெண் வந்து ஒரு கணவனை இழந்த பிறகு விதவையாகவே இருந்து இறந்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கத்தை எதிர்த்து விதவை திருமணத்தை ஆதரித்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆணாதிக்கம் அதிகமாக இருந்த அந்த சமுதாயத்தில் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. சரி, இவ்வளோ விஷயங்களை செஞ்ச இவர் தன்னுடைய இறுதி காலத்தில் இறுதி சடங்குல பார்த்தீங்கன்னா வெறும் 14 பேர் தான் வந்து பங்கேற்றார்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாதியை விட்டு விலக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் வந்து ஜாதிக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து செஞ்சார். அதனால் இவருக்கு போயிட்டு நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் தன்னுடைய ஜாதியிலேருந்து தன்னை தள்ளி வச்சிருவாங்களோன்னு சொல்லி சில பேர் வந்து பங்கேற்கல. ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசுக்கு இவர் நிறைய விதமான தொந்தரவுகளை தந்தார். இவருடைய இறுதி சடங்குல கலந்து கொண்டால் ஆங்கில அரசு இவங்களை எதனா செஞ்சிருமோன்னு சொல்லி பயந்தாங்க. சரிங்களா? இந்த 2 காரணத்தால தான் நிறைய பேர் வரல. அதாவது 14 பேர் மட்டும்தான் பங்கேற்றார்கள், சொற்ப நபர்கள் மட்டும்தான் பங்கேற்றார்கள்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே. சரி, திருநெல்வேலி இந்து கல்லூரியில் உயர்நிலை பள்ளியில் 5ஆம் வரை படித்தார்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. சரிங்களா? திருநெல்வேலியில்
இந்து கல்லூரி உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை படித்தார்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி செல்லம்மலை வந்து மணந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 1897ன்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கரெக்டாக டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. சரிங்களா? ஜூலை 15 தான், ஜூலை 15 1897 செல்லம்மாள் என்பவரை மணந்தார். சரிங்களா? ஓகே. எட்டயபுர மன்னருடைய அவைப்புலவராகவும் இருந்திருக்கார். எட்டயபுர மன்னருடைய அவைப்புலவராக இருந்திருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிக்கலன்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை அப்படியே எடுத்து கூற்று காரணத்தில் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் தப்புன்னு போட்டு வந்துடுவீங்க. அவர் அவைப்புலவராக இல்லை, வெளியில தான் போயிட்டு நிறைய புரட்சி செஞ்சார்னு சொல்லி ஒரு மனசில் எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தப்பாக போட்டு வந்துடுவீங்க. சரிங்களா? சில காலம் எட்டயபுர மன்னருடைய அவையில் அவைப்புலவராக இருந்திருக்கிறார். சரிங்களா? சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார். சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை. சரிங்களா? மதுரை. சரிங்களா? ஓகே. மகாகவி அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். தேசிய கவி அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். விடுதலை கவி அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். மக்கள் கவி அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். பாட்டுக்கோரு புலவர் அப்படின்னு சொல்லி புகழப்படுகிறார். தமிழகத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே. பாரதியார் எழுதிய கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில கதைகள்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, இதுவும் புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான். சரிங்களா? காக்காய் பார்லிமெண்ட் எழுதிக்காரு பாருங்க. காக்காய் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு கதையும், 6ல் ஒரு பங்கு கதை 1910 வெளிவந்தது. 6ல் ஒரு பங்கு கதை 1910. காக்காய் பார்லிமெண்ட், 6ல் ஒரு பங்கு கதை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சுதேசி கப்பலுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்னு சொன்னேன் இல்லையா, அதற்காக சில கருத்து படங்களும் வெளியிட்டார். சரிங்களா? 4 கருத்து படங்களை வெளியிட்டார். அதை ஒட்டி 3 படம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி விளக்குதுன்னு சொன்னால், சுதேசி கப்பலுக்கு உதவுவது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தையும், ஒரு படம் பார்த்தீங்கன்னா பாரத மாதா தம் மக்களிடம் இதற்கு உதவு அப்படின்னு சொல்றது போல ஒரு படத்தையும் வெளியிட்டாங்க. 4 படம் வெளியிட்டார். சுதேசி கப்பலுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா கருத்து சித்திரமாக வெளியிட்டாரு. அதில் 3 படம் எதை விளக்குதுன்னு சொன்னால், மக்கள் வந்து உதவணுங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பாரத மாதா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உருவகப்படுத்தப்பட்ட இந்த பாரத மாதான்ற ஒரு கடவுளே மக்களிடம் வந்து நீங்கள் போய் உதவுங்க அப்படின்னு சொல்கிறது போல அவர் சித்தரிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. சரி, சில கொட்டேஷன்ஸ் பார்க்கலாம் பாருங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு சொன்னது யாருங்க? பாரதியார் தான். சரிங்களா? நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல். சரிங்களா? இவர் இவ்வளோ சாதனைகளை புரிந்த இவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 1921 செப்டம்பர் 11 1921 39 வயசுல இறந்து போயிடுறார். சரிங்களா? செப்டம்பர் 11 1921 39 வயதுல இயற்கை எழுதி விடுகிறார். யாரு? பாரதியார். சரிங்களா? சரி, சில புத்தகத்தில் இருக்கிற மேற்கோள்லாம் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜாதி மதங்களை பாரோம், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. சரிங்களா? இது சொன்னது யாருங்க? பாரதியார் தான். பாட்டு பாடுறார். எப்படி பாடுறார் பாருங்க. ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கார். சரிங்களா? சுப்பிரமணிய பாரதியார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜாதி மதங்களை பார்க்க வேண்டாம், இந்த நிலத்தில் வாழ எல்லா மனிதர்களும் ஒன்று தான், அவர்கள் எந்த ஜாதியினரை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வேதத்தை போதிப்பவராக இருந்தாலும், நாம் அனைவரும் ஒன்றே, மனித குலம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறார். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, நாம் 1000 பிரிவுகளாக வேண்டுமானால் பிரிந்திருக்கலாம். நாம் 1000
பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றார். சரிங்களா, இது ஒரு கொட்டேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் ஒரு சிறந்த தலைச்சிறந்த படைப்பு. சரிங்களா, சரி, பாஞ்சாலி சபதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து மகாபாரத கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரௌபதி பார்ட்டு, கௌரவர்கள், பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இவர் எழுதின பாஞ்சாலி சபதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவை வந்து திரௌபதியாக உருவகப்படுத்துறாரு. சரிங்களா, ஆங்கிலேயரை பார்த்தீங்கன்னா கௌரவர்களாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், கெட்ட கேரக்டராக கௌரவர்கள் இருந்தாங்க இல்லையா மகாபாரதத்தில், அந்த கௌரவர்களுக்கு பதிலாக இங்கே ஆங்கிலேயர்களை உருவகப்படுத்துறாரு. சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாரும் பாண்டவர்களாக உருவகப்படுத்துறாரு. சரிங்களா, திரௌபதியை வந்து இந்தியாவாகவும், கௌரவர்களாக ஆங்கிலேயரையும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாக உருவகப்படுத்தி இந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு படைப்பை படைச்சிருக்கார். சரிங்களா, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா திரௌபதியுடைய போராட்டத்தால் இந்தியா வந்து விடுதலை பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு எழுதியிருப்பார். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டிருக்கிறத இதெல்லாம் வலியுறுத்துறாரு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சுயராஜ்ய தினம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சுயராஜ்ய தினம் 1908 வந்து சென்னையில் மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். அதில் தான் வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாருடைய கவிதைகள் அச்சிடப்பட்டு இலவச மக்களுக்கு வெளியிடப்பட்டதாகவும் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஓகே. ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு சொன்னது யாருங்க? பாரதியார் தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த விவேகானந்தருடைய சீடரான சகோதரி நிவேதிதாவுடைய சந்திப்பு தான் இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உரிமையை பற்றிய சிந்தனைகள் ஏற்பட செஞ்ச ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் இதை பார்க்கலாம். சரிங்களா, சாதி பிரச்சனையிலிருந்து சுதந்திரம் வரைக்கும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பாடுபட்டதாகவும் சொல்லப்படுது. சரிங்களா, இந்த நிவேதிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியுடன் இவர் சந்தித்த சந்திப்பு பார்த்தீங்களா, பெண்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத நிலைநாட்ட செய்யக்கூடிய அளவில் இவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததை சொல்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு இது. அதன் பிறகு தான் அவர் வந்து பெண்ணியத்திற்கு அதிகமான குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா, முக்கியமானது தான், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், சும்மா ஒரு கிளிப்பாக இதை பார்த்துருக்குறோம். சரிங்களா, ஓகே. தொடர்ந்து கரெக்டாக பாருங்கள், புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், வெளியே இருக்கிற பாயிண்ட்லையும் எடுத்து கொடுத்துருக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெற்றி வாய்ப்பை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.